ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மார்கழி மாதம் 23வது நாள். நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய 23வது பாசுரம் என்ன, திருப்பள்ளி எழுச்சியினுடைய 3வது பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பாவையினுடைய 23வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இது திருப்பாவையினுடைய 23வது பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருப்பது. இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும்னு சொல்கிறார். மழைக்காலத்தில் அந்த மலையில் இருக்கிற குகையிலே உறங்குகின்ற பெருமை மிக்க அந்த சிங்கம் அப்படின்னாலே பெருமை தானே. சிங்கம் அப்படின்னாலே நமக்கு ஒரு வீரம். சிங்கத்தை பார்த்தாலே, சிங்கத்தினுடைய அந்த உருவப்படத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு வீரம் வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட பெருமை மிக்க சிங்கம் கண் விழிச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய கண்களிலே நெருப்பு பொறி பறக்க அப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 4 பக்கமும் ஒரு நட போட்டு அதனுடைய பிடரி மயிரை அப்படி சிலிர்த்துக்கிட்டு நட போட்டு பெருமையுடன் நிமிர்ந்து ஒரு கர்ஜனை பண்ணும். தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்படி கர்ஜனை பண்ணி வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்துடைய கரிய நிறத்தினையுடைய கண்ணனே, நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலிலே இருந்து வெளியேறி இங்கே வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து நாங்கள் உன்கிட்ட எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீயே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டும். நமக்கு நேராக கடவுள் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு வீட்டை கொடு, அந்த வாகனத்தை கொடு, நகை கொடு அப்படின்னு நம்ம வரிசையாக அடுக்கிக்கிட்டே கேள்விகளெல்லாம் கேட்கக்கூடாது, கோரிக்கைகளெல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா? அதனால் அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தது அப்படின்னா நம்முடைய உழைப்பை பொறுத்து அவை இறைவனாலே நமக்கு தரப்பட்டுவிடும். அதனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் சொல்கின்றோம். அவை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அதை நீ எங்களுக்கு அருளி கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஆயர்குல பெண்கள். ஆனால் ஆயர்குல பெண்கள் அதோட இன்னொன்னையும் சேர்த்து கேட்குறாங்க. அந்த கண்ணனையே சேர்த்து கேட்கிறார்கள். அவனோடு கலந்து விட்டால் சோர் எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எல்லாம் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால் அவனையே சேர்த்து கேட்குறாங்க ஆயர்குல பெண்கள். நாமும் அவரிடம் வேண்டி நமக்கு வேண்டிய அருளை பெறுவோமாக. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 3வது பாடல். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகளில் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய 3வது பாடல். திருப்பெருந்துறையிலே குடிகொண்டுள்ள சிவபெருமானே, இந்த உதயத்தை சூரிய உதயத்தை அறிவிக்கின்றதற்காக குயில்கள் கோழிகள் எல்லாம் கூவ ஆரம்பிச்சாச்சு. குருகு பறவைகளும் கிரீச்சிட ஆரம்பித்து விட்டன. கோயில்கள் எல்லாம் சங்குகள் முழங்கும் ஒலி கேட்கின்றது. நட்சத்திரங்கள் எல்லாம் சூரிய ஒளியிலே கலந்து அதனோடு ஒன்றிவிட்டது. அதே போல நானும் மனதிலே உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன். எனது மனது முழுக்க உன்னை காண வேண்டும் என்ற விருப்பம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு நீ உன் திருவடியை காட்டு. தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே, எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே, எம்பெருமானே உறக்கம் நீங்கி பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு அந்த பெண்கள் சிவபெருமானை பள்ளி எழுப்புகின்றார்கள். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும்னு மனசு ஒரு இடத்துல, நம்மளுடைய நினைப்பு ஒரு இடத்துல, கோவிலில் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் பலன் தராது. அதனால் அங்கே இறைவனுடைய திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும். மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதிலே நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு அப்படிங்கிறதையும் இந்த பாடலின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.